அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே. மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் உத்தராயண புண்ணிய காலம், ஹேமந்த ருது, தை 1 ஜனவரி 15 வியாழக்கிழமை, தேய்பிறை துவாதசி திதி இன்று இரவு 8:15 மணி அளவு வரை. அதன் பிறகு திரையோதசி திதி, கேட்டை நட்சத்திரம், விருத்தி நாம யோகம், கௌலவம் நாமகரணம். இது இன்றைக்கான பஞ்சாங்கம். இன்றைக்கு பொங்கல் பண்டிகை. நம்முடைய மாலை முரசு டிவி, மாலை முரசு இறை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள். பொங்கல் அப்படின்னு சொல்லும்போது மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்கிறோம், உழவர் திருநாள், தை திருநாள் அப்படின்னு சொல்கிறோம், தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லி பல்வேறு நாமதேயங்கள் அதற்கு பெயர் சூட்டி நம்ம கொண்டாடுறோம். ஒரு ஆண்டில் மிக விசேஷமாக கொண்டாடப்படக்கூடிய பண்டிகையில் பொங்கலும் தீபாவளியும் இருக்கிறது. எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருந்து குடும்பத்தாரோடு விடுமுறையில் போய் கலந்து இருந்து கூடி கொண்டாடக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த பொங்கல் நாளில் நம்ம என்ன விஷயங்கள்லாம் பிரார்த்தனை பண்ணணும், என்ன பலன்கள்லாம் அடைவதற்கான மகத்துவங்கள் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல இயற்கை வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது. இயற்கை அப்படின்னு சொல்லும்போது அந்த இறைவனும் இயற்கையாக இருக்கார், இயற்கையும் இறைவனாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஏன்னா நம்ம பஞ்சபூதங்கள்னு சொல்லக்கூடிய தத்துவம் தான் நம்முடைய சனாதன தர்மத்தில் ரொம்ப பிரதானமாக இருக்கும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுதான் மிக விசேஷமானதாக இருக்கும். பூமின்னு சொன்னாலே பூமாதேவி அப்படின்னு சொல்லி நம்ம அதை மகாலட்சுமியாக பூமாதேவியாக வழிபடுறோம். அதுதான் வள்ளுவரும் கூட அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நீர் அப்படின்னு சொல்லும்போது கங்காதேவி அப்படின்னு சொல்லி நம்ம வழிபடுறோம். எந்த ஒரு விசேஷமான பூஜையாக இருந்தாலும், சுபகாரியமாக இருந்தாலும், அசுப காரியங்கள் சம்பந்தமாக செய்யக்கூடியதாக இருந்தாலும் அந்த இடத்துல வருணன் அந்த இடத்துல ப்ரெசண்ட் ஆயிடணும். வருணன் தான் ஆவாகனம் பண்ணி அதிலிருந்து தான் நம்மளை சுத்திகரித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறது. நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெருப்புன்னு சொல்லக்கூடிய அக்னின்னு சொல்லக்கூடியது எல்லாவற்றையும் இறைவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அக்னின்னு சொல்லக்கூடிய உஷ்ணம் தான் நம்ம இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது. அதை தான் சூரியன்னு நம்ம சொல்கிறோம். காற்றை கூட வாயு பகவான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்புறம் வானத்தை ஆகாசவாணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படியாக இந்த பஞ்சபூதங்கள்னு சொல்லக்கூடிய இயற்கை தத்துவம் தான் நம்முடைய தர்மத்திலும் இருக்கிறது. இது இயற்கைக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு பண்டிகையாக இருக்கிறது. அந்த இயற்கையோடு சேர்த்து நமக்காக ஆண்டு முழுவதும் பாடுபடக்கூடிய ஒரு குழந்தைக்கு தாயாக இருந்து பால் தரக்கூடிய பசுவையும், அதுபோல் நமக்கு விவசாயத்திற்கு, அப்புறம் வாகனமாக வண்டிகள் பூட்டி நம்ம பயணப்படுவதற்கு அப்படின்னு சொல்லி நமக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய காளைகளை பூஜிக்கக்கூடியதாக மாட்டுப்பொங்கல்னு இருக்கிறது. அப்புறம் காணும் பொங்கல்னு சொல்லி பெரியவங்களெல்லாம் போய் பார்த்து அவரிடத்தில் ஆசி பெறுறோம். எல்லாரும் உறவினர்கள் விட்டு போயிடாமல் ஏதோ நல்லது கெட்டதில் தான் கலந்துப்போம், அப்போ பார்த்தா தான் உண்டு அப்படின்ற நிலை இல்லாமல் ஒவ்வொருவரும் தன்னுடைய உறவினர்களை, பெரியவர்களை, தாத்தா பாட்டிலாம் ஊரில் இருந்தால் கூட அவர்களை போய் பார்த்து ஆசி பெற்று வரக்கூடியதாக காணும் பொங்கல்னு சொல்லி இந்த ஒரு மகத்தான காலம் இருக்கிறது. அதை எல்லோரும் மிக விசேஷமாக கொண்டாடலாம். இன்றைய நாளில் காலையில் ஒரு 9 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் அந்த பொங்கல் பானை வைப்பதற்கு, பொங்கல் பொங்குவதற்கு உகந்த நேரமாக பஞ்சாங்கங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தை பயன்படுத்தலாம். அதன் பிறகும் கூட தவறில்லை. இதுபோல் விசேஷ காலங்களில் அன்றைய நாள் முழுக்கவே அந்த விசேஷத்திற்கான பூஜையை செய்யலாம், சடங்குகளை செய்யலாம், வழிபாடுகளை செய்யலான்னு சொல்லி அனுமதிக்கப்பட்டு தான் இருக்கிறது. அதனால் முடியக்கூடியவர்கள் அந்த 9 மணிக்கு மேலே 11 மணிக்குள்ளே பொங்கல் பானை வைத்து பொங்கல் பொங்குவதுன்னு சொல்லக்கூடியது விசேஷமானதாக இருக்கும். இந்த தை திருநாள் சொல்கிறது மகர சங்கராந்தின்னு சொல்லி உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கக்கூடியதாக இருக்கிறது. தட்சிணாயன புண்ணிய காலத்தில் சில விசேஷங்கள் அவ்வளோவா நம்ம விசேஷமாக செய்கிறதில்ல. மிக விசேஷமாக நம்ம வழிபாடு செய்யக்கூடிய கோவில் கும்பாபிஷேகங்கள் கூட உத்தராயண புண்ணிய காலத்தில் மிக விசேஷமாக இருக்கும், அதில் வைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி உத்தராயணத்திற்காக காத்திருந்து நம்ம பொது காரியங்கள், கோவில் சம்பந்தமான விஷயங்கள், நமக்காக குடும்பத்திற்காக செய்ய வேண்டியதெல்லாம் கூட தொடங்கக்கூடியதாக இருக்கும். சூரியனுடைய ஒரு பலம் நமக்கு இன்னமும் அதிகமாக இந்த நாளிலிருந்து கிடைக்க தொடங்கும். உத்தராயணம் தொடங்குகிறது. அந்த மழைக்காலம், நல்ல கடுமையான காற்று, சூறாவளி காற்று
மழை, அதன் பிறகு பனி, அதெல்லாம் முடித்து அப்படியே இப்போ வந்து நம்ம சூரியனுடைய சக்தி கிடைக்கக்கூடிய ஒரு காலத்தை நோக்கி வருகின்றோம். அதனால் சூரிய பகவானை வணங்கி இந்த பொங்கலை கொண்டாடுவோம். அந்த சூரியன் எப்படி எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணுறாரோ, அதுபோல் எல்லோருக்குமே வந்து தெய்வ அனுகிரகம் கிடைக்கணும், எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இந்த நாளில் பிரார்த்தனை செய்து கொள்வோம். இன்றைக்கான நவகிரக நிலைகளில் மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், தனுசில் செவ்வாய் மற்றும் புதன், மகரத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இந்த பொங்கல் பண்டிகை வந்து அந்த பொங்கல் எப்படி இனிப்பாக இருக்கிறதோ அதுபோல் இனிப்பான ஒரு நற்செய்தியை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா விரயத்தில் சனியும் 3ஆம் இடத்துல குருவும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் வலுக்கிறார், பலம் பெறுகின்றார். அவர் 10ஆம் இடத்திற்கு வந்து உச்ச பலத்தை இன்றைய நாள்னா இன்று பின்னிரவு நாளை அதிகாலை நேரத்தில் அடைய போகிறார். அதனால் இது வந்து உங்களுக்கு ஒரு பொங்கல் பரிசு அப்படின்னு சொல்லலாம். அப்போ மேஷராசியில் இருக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் வேலை கிடைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறீங்களோ இந்த தை மாதத்தில் வேலை கிடைச்சிரும். யாரெல்லாம் வந்து திருமணத்திற்காக முயற்சி பண்ணுறீங்களோ நல்ல வத்து வரன் கிடைக்கும். யாரெல்லாம் மேஷராசியில் இருக்கக்கூடியவர்கள் இவருக்கு ஒரு மனை வேணும், காணி நிலம் வேண்டும், ஒரு பிளாட் ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த முயற்சி கைகூடும். வீடு கட்டக்கூடிய முயற்சி கைகூடும். அதுபோல் மிகப்பெரிய விஷயங்களை சாதிக்கணுன்ற விஷயங்கள், அரசாங்க காரியங்கள், அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறது, அவங்க பிரபல்யம் அடைகிறது. இப்படிப்பட்ட பலனெல்லாம் மேஷராசி என்பவர்களுக்கு ஏற்படுகிறது. அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு இது பாக்கியசாலின்னு சொல்லக்கூடிய நாள். பரணியில் பிறந்தவர்களுக்கு இந்த நாளாக இருக்கக்கூடியது அனுகூலமான நற்பலன் தரக்கூடிய நாளாக இருக்கும். 8ல் சந்திரன் இருக்கக்கூடிய சந்திராஷ்டம தினத்தில் இப்படிப்பட்ட நல்ல பலன்களை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒன்று இந்த தை திருநாள் நல்ல ஒரு பொங்கல் பண்டிகை அப்படின்னு சொல்கிறதும், ராசியாதிபதி செவ்வாய் நல்ல பலத்தை அடைய போகிறார்ன்றது தான் காரணம். கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் பெரியவர்களுடைய ஆசி எதையும் பெற்றுத்தரும். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மனமகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. பிடித்தவங்களோடு சேர்ந்து இருப்பீங்க. ரிஷபராசியில் கணவனோ மனைவியோ யாரோ ஒருத்தர் இருந்தால் கூட போதுமானது. இன்றைக்கு வந்து அந்த உங்களுக்குள்ள அந்யோன்யம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒருத்தர் சரியாக புரிந்து கொள்ள முடியும். சரியாக புரிஞ்சுக்காமல் அவசரப்பட்டு கோபதாபங்கள், சண்டை சச்சரவுகள் இருந்தால் கூட இன்றைய நாள் வந்து அதெல்லாம் சரியாக போயிடும். அந்த பூஜையின் போது ஒன்றா சேர்ந்து பூஜை பண்ணும்போதே அப்படியே சரியாயிடும். ஒன்றா சேர்ந்து கோயிலுக்கு போகிறது அப்படின்னு சொல்லி பெண்கள் வந்து கணவனிடத்தில், மாமனார் மாமியாரிடத்தில் நமஸ்காரம் பண்ணுறது அப்படின்னும்போது அதெல்லாம் கடைபிடிக்கக்கூடியவர்களுக்கு அந்த வாய்ப்பு, பூஜை பண்ணக்கூடியவர்களுக்கு அந்த வாய்ப்பு, இந்த நாளை முன்னிட்டு வெளியில் போகணுன்னு சொல்லக்கூடிய அது வாய்ப்பாக இருக்கும். அப்படியாக கணவன் மனைவி அந்யோன்யமாக இருப்பீங்க. கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு பெரியவர்களுடைய வழிகாட்டுதல் மிகச்சிறந்த பலனை தரும். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு நினைத்ததை சாதிக்க முடியும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைக்கு உடன் பிறந்தவர்களை இன்று பழகக்கூடியவர்களை வந்து பெரியவங்களாக இருந்தால் நமஸ்காரம் பண்ணிவிடுங்க, சின்னவங்களாக இருந்தால் ஆசை கொடுத்துருங்க, அவங்களுக்கு இந்த நாள் அனுகூலமாக இருக்கும். மிதுன ராசி என்பர்களே, இந்த நாளில் பண வரவே நீங்கள் எதிர்பார்க்கலாம். தனாதிபதி போய் நீச்ச பலத்தை அடைஞ்சிருக்கார் 6ஆம் இடத்துலனா, அப்போது தை பிறந்துச்சு, சுபகாரியங்கள் நல்ல விஷயங்கள் செய்ய போகிறீங்க. உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்களை வந்து பெரிதுபடுத்த போகிறீங்கன்னு சொன்னால் பிற இடத்துல உதவியாக பணம் கோருகிறீர்கள், ஏதாவது உதவி கோருகிறீர்கள்னால் அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். தேவையில்லாத தடை இடையூறுகள் இருந்தால் அதையெல்லாம் கடந்து வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப சாத்வீகமாக அணுகிறது நல்லது. திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம், உயர்வு, ஒரு படி ஏறுறதுன்னு சொல்லக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் பணவரவை நேரடியாக எதிர்பார்க்கலாம். கடகராசி அன்பர்களே, இன்றைய நாள் வந்து உங்களுடைய பிள்ளைகளுடைய ஏக்கங்கள் வந்து உங்களால் தீரும். உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் டைமே ஸ்பெண்ட் பண்ணல, உங்கள் வேலை அப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த விடுமுறை காலத்தில் நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு பிடிச்ச இடத்துக்கெல்லாம் போயிட்டு வர்றது, அவங்களுடைய கல்வி இப்படி தான் படிக்க போகிறேன், இங்கே தான் போய் படிக்க போகிறேன்றதுக்கு நீங்கள் செவி கொடுத்து கேட்குறது, பிள்ளைகளுடைய திருமண விஷயங்கள் சம்பந்தமாக பேசுகிறது, அதில் தடை இருந்தால் நிவர்த்தி ஆகிறதுன்னு சொல்லி பலன்கள் இன்றைக்கு கிடைக்கும். புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் நற்காரியம் தொடங்கக்கூடிய நாள். பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைக்கு நீங்கள் ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிறீங்கன்னா நடந்துடும், அல்லது ஏற்கனவே பிரார்த்தனை வைத்து அது நிறைவேறியதால் இன்றைக்கு போய் நேர்த்தி கடன்களை நீங்கள் செலுத்துவீங்க.
ஆயில்யத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வேலை சம்பந்தமாக ஒரு தெளிவு பிறக்கும். சிம்மராசி என்பர்களே, இந்த நாள் தொட்டது தொடங்கக்கூடிய நாளாக இருக்குது. முன்னேற போகிறீங்க. வீடு, மனை, வண்டி, வாகனம் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கப் போகிறது. மகிழ்ச்சி ஏற்பட போகிறது. இந்த மேற்சொன்ன விஷயங்களுக்காக பிறருடைய உதவி தேவை, பிறர் ஒத்துழைப்பு தேவை. அதை பற்றி ஒரு விஷயத்தை முடிவு பண்ணணும், குழப்பமாக இருக்குன்னா இன்றைக்கு அதெல்லாம் தெளிவாகும். மகத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் மிக விசேஷமான நல்ல பலன்களை அடைய போகிறீங்க. பிறர் உங்களை முன்னிறுத்தும்படியாக, பாராட்டும்படியாக இன்றைக்கு உங்களுடைய செயல்கள் இருக்கும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் உங்களுக்கான ஆடைகள், அணிகலன்கள், தேவையான பொருட்கள் இதையெல்லாம் வாங்க முடியும். உத்திரத்தில் பிறந்தவர்கள் எதிர்கால நலன் கருதிய விஷயங்களை இன்றைக்கு சிந்திக்கிறது, திட்டமிடுறது அதெல்லாம் அனுகூலமாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாள் நல்ல ஒரு துணிவு இருக்கும். விவேகமாக செயல்படுவீங்க. அதாவது வேகமும் இருக்கும், விவேகமும் இருக்கும். நல்லா தைரியமாக இருக்கிறது, ஃபுல் எஃபோர்ட் உங்களிடத்துலேருந்து எந்த ஒரு செயலுக்கும் உங்களால் கொடுக்க முடியும். அதனால் அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு நாள் இந்த நாள்னு சொல்லலாம். உத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைக்கு அனுபவத்தின்படி செயல்படணும். அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சாதனை, வெற்றி சாத்தியம் இன்றைக்கு. சித்திரையில் பிறந்தவர்களுக்கு தனித்து இருக்கிறத விட கூட்டு முயற்சி இன்றைய நாளில் பலன் தரும். துளாராசி என்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்களில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். உங்கள் வேலை இருந்தால் தான் நீங்கள் அந்த இடத்துல இருக்க முடியும். வேலை இல்லைன்னா நீங்கள் அங்கேருந்து வந்துடணும். அப்படிப்பட்ட ஒரு வெளிநாட்டில் இருக்கீங்கன்னு சொன்னால் வேலை நிரந்தரம், கொஞ்ச நாள் வேலையில் இருக்கலாம். அப்போ அந்த வேலை மூலமாக நீங்கள் இருக்கிறது, அப்போ இருக்கிறது மூலமாக நீங்கள் அப்படியே செட்டில் ஆகுறதுன்னு சொல்லி ஒரு நல்லது நடந்து அதனால் பல நல்லது நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு இந்த நாளில் மனதில் ஏதோ ஒரு கவலை, ஆதங்கத்தோடு எழுந்துக்கிறீங்கன்னா அது பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி உங்களுக்கு கை கொடுக்கும்படியான நாளாக இந்த நாள் இருக்கும். சுவாதியில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய நாள் இந்த நாள்னு சொல்லலாம். விசாக நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் பிறருக்கு உதவி பண்ணுவீங்க. உங்கள் சக்திக்கு ஏற்றவாறு உங்களால் முடிந்த அளவிற்கு பரோபகாரியாக இருக்கிறது, பொதுநலன் கருதுறதுன்றது இன்றைக்கு சாதனை. விருச்சிக ராசி அன்பர்கள், இன்றைய நாளில் இலகிய மனசோடு இருப்பீங்க. தர்ம காரியங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்வீங்க. கோயிலுக்கெல்லாம் போகிறீங்கன்னா வெளியில் வரத்துக்கே மனசு வராது. எவ்வளோ நேரம் ஆனாலும் நின்று அப்படியே அந்த அம்பாவை பார்த்துட்டே இருக்கலாம், அந்த சுவாமியை பார்த்துட்டே இருக்கலாம்னு தோணும். எதுவும் வேண்டிக்கிறதோ பிரார்த்தனை பண்ணுறதோ வேறு எதுவும் கூட இருக்காது. அப்படியே பார்த்துட்டே இருப்பீங்க, அவ்வளோதான். நீங்கள் உங்களுடைய மனசெல்லாம் அங்கே சுவாமி இடத்துல அர்ப்பணமாயிடும். அப்படி யாராவது பக்கத்தில் இருக்கவங்க உங்களை கூட்டிகிட்டு வந்தால் தான் உண்டு. அப்படி இன்றைய நாளில் நீங்கள் ரொம்ப பக்தி பூர்வமாக இருப்பீங்க. அதே போல் தர்மம் செய்கிறதுனாலும் முழு மனதோடு செய்ய முடியும். விசாகத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் பிறரை மகிழ்விங்க. அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பாராத நற்செய்தி சேரும். கேட்டையில் பிறந்தவர்களுக்கு இது ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கும். பொங்கல் பண்டிகையாக இருக்கிறது, கோவில் பூஜை, அதுபோல் பெரியவங்களிடத்தில் ஆசைப்படுறதுன்னு சொல்லி இந்த ஜென்ம நட்சத்திர நாள் உங்களுக்கு நல்ல பலன்களை தரப்போகிறது. தனுர் ராசி அன்பர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் பிளான் பண்ண மாதிரியான விஷயங்களை செய்து முடிக்க போகிறீங்க. இன்றைய நாளுக்கு நீங்கள் என்ன ஒரு திட்டமிட்டீங்களோ அதை அப்படியே உங்களால் செயல்படுத்த முடியும். இன்றைக்கு உங்களுக்கு சமயோசிதமாக நடந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிறது. சூழ்நிலையை பயன்படுத்திக்கிறது, கூட இருக்கக்கூடியவர்களை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு தெரியறதுன்னு சொல்லி இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி, முன்னேற்றம் சாத்தியம், பிரயாணங்கள் கைகூடும். பூராடத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான விஷயங்கள் ஏதாவது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. உத்திராடத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பெரியவர்களுடைய துணையோடு செயல்பட்டால் நற்பலன் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஆசைப்பட்டதை அடையக்கூடிய நாள்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு விஷயத்தை இன்றைக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் தான். இன்றைய நாள் உடன் இருக்கக்கூடியவர்கள் உங்கள் மீது அன்பாக இருப்பார்கள். தானாகவே முன்வந்து உங்களுக்கு உதவி செய்வார்கள். நல்ல விஷயங்களை எடுத்து கூறுவார்கள். அக்கம் பக்கத்தோரோடு, உடன் பிறந்தவர்களோடு, பிடித்தவர்களோடு சேர்ந்து இன்றைய நாளில் மகிழ்ச்சியாக உங்களால் இருக்க முடியும். உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளில் தந்தை என்ன சொல்கிறாரோ அது ஒர்க் அவுட் ஆகும்.
திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு மனசில் நினைக்கிறது அந்த இன்ட்யூஷன், இந்த உள்ளுணர்வு மிகச்சிறப்பாக இருக்கும். அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஆதாயம் யோகம் இருக்கிறது. கும்பராசி அன்பர்களே, இந்த நாளில் கடமைகளை செய்து முடிக்க முடியுன்ற நம்பிக்கை வரும். பிள்ளைகளுடைய கல்வி, திருமணம், பெற்றோருடைய ஆரோக்கியம், அப்படி வீடு கட்டுறது, நீங்கள் வேலையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள், உங்கள் பிஸ்னஸில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள், அதெல்லாம் நம்ம சூப்பராக செஞ்சு முடிச்சிடுவோம், தை பிறந்துடுச்சு, எல்லாம் நல்லபடியாக நடக்குன்ற மாதிரி உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் நிறைய இருக்கும் இன்றைய நாளில். அவிட்டத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பின்னடைவுகள், உங்களிடத்தில் ஏதாவது குறைகள் இருந்தால் அதெல்லாம் சரி பண்ணணுன்ற ஒரு உத்வேகம் கிடைக்க பெறுவீர்கள். சதயத்தில் பிறந்தவர்கள் திருப்திகரமான நல்ல விஷயங்கள் நடக்க பெறுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சுவையான உணவு, நல்ல ஒரு ஓய்வு, பிடித்த மாதிரி இன்றைய நாள் பொழுதை கழிக்கிறதுன்னு சொல்லக்கூடிய ஓய்வு, விடுப்பு அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கையில் பணம் இருக்கும். மீனராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. நல்ல ஒரு அந்தஸ்து உண்டாகும். சோஷியல் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு மற்றவங்க இடத்துலேருந்து ஒரு நல்ல பெயர் கிடைக்கிறது, மற்றவங்க இடத்துலேருந்து அங்கீகாரம் கிடைக்கிறது, அதெல்லாம் இன்றைய நாளில் நீங்கள் பார்க்கலாம். பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு பண வரவு உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதோ ஒரு ஏக்கமோ ஆதங்கமோ குறையோ இருந்தால் அது சரியாகும். ரேவதியில் பிறந்தவங்க வேலை, கல்வி பற்றி இன்றைய நாளில் சிறப்பாக திட்டமிட முடியும். இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம். நாளை விசேஷத்தில் நாளைக்கு மாட்டுப் பொங்கல் பண்டிகை, அதோடு சேர்ந்து பிரதோஷ விரதம். இது ரெண்டும் பார்த்திங்கன்னா, மாட்டுப் பொங்கல்னும் போது நம்ம ரிஷபம் அப்படின்னு சொல்லக்கூடிய எருது, காளைகள், கோமாதா, காமதேனு, பசுவை வழிபடக்கூடிய நாளாக இருக்கும். அதில் இந்த பிரதோஷம்னு சொல்லும்போது முதல்ல நந்தியம் பெருமானுக்கு தான் அபிஷேகம் பண்ணுவோம். அப்போது நாளைக்கு விசேஷமான பண்டிகை நாளோடு சேர்ந்து வழிபாட்டு நாள், விரத நாளாகவும் அமைகிறது. அதெல்லாம் நம்ம கடைபிடித்து நற்பலன்களை அடைவோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.